ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் டெக்கியாவின் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பாரம்பரிய ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னா பனையோலை கொழுக்கட்டை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு 250 கிராம், பனை வெல்லம் அதாவது கருப்பட்டி 200 கிராம், தேங்காய் 2 சில்லு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏலக்காய் வாசனைக்காக. நம்ம ஏலக்காய்க்கு பதிலாக சுக்கும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த பச்சரிசி மாவு வீட்டிலையே பண்ணது. அதுக்கு பச்சரிசியை அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும். அப்புறமா அதை நிழலில் நல்லா காய வச்சு உரலில் இடித்து மாவாக்கிக்கணும். உங்ககிட்ட உரல் இல்லைன்னா நீங்கள் மிக்சிலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கொழுக்கட்டை செய்ய மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்து 200 கிராம் கருப்பட்டியை நல்லா உணுக்கி வச்சுருக்கேன். கருப்பட்டியில் நிறையா இரும்பு சத்து இருக்குது. இது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம யூஸ் பண்ணுற நாட்டு சர்க்கரையை விட கருப்பட்டி தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கருப்பட்டி லைட்டாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு சுட வைங்க. அடுப்பு குறைவான தீயில இருக்கணும். கருப்பட்டி நல்லா பாகு மாதிரி வரணும்லாம் அவசியம் இல்லை, அது நல்லா கரைஞ்சாலே போதும். அது ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம ஓலையை ரெடி பண்ணிடலாம். இந்த பனையோலை கொழுக்கட்டைக்கு ஓலை தான் ரொம்ப முக்கியம். ஓலை நல்லா குருத்து ஓலையாக இருக்கணும். ரொம்ப டார்க் க்ரீன் கலர்லாம் இல்லாமல் லைட்டாக ஒரு எல்லோஷ் க்ரீனாக இல்லைன்னா எல்லோ கலரில் இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை நம்ம செஞ்சதுக்கப்புறமா அதில் அந்த ஓலையோட வாசனையும் ஃப்ளேவரும் நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போது இந்த ஓலையை நமக்கு தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி ஓலையில் நடுவில் கத்தி வச்சு முதல்ல கிழிச்சிக்கோங்க. இப்படி கிழிக்கிறப்போ ஓலை தனித்தனியாக வந்துடும். அப்புறமா நம்மளுக்கு தேவையான நீளத்துக்கு கத்திரிக்கோல் வச்சு வெட்டி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போது கருப்பட்டி நல்லா கரைஞ்சி கருப்பட்டி வாசனை கமகமன்னு வருது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இது கூட இப்போது ஏலக்காயை உணுக்கி சேர்த்துக்கிறோம். ஏலக்காய்க்கு பதிலாக நம்ம சுக்கும் உணுக்கி போடலாம், அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். கருப்பட்டி பாகு நல்லா ஆறின பிறகு அதை வடிகட்ட போகிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அதை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ அதில் இருக்கிற கசடு எல்லாமே ஃபில்டர் ஆகிரும், நம்மளுக்கு அந்த நல்ல பாகு மட்டும் கிடைக்கும். கொழுக்கட்டை மாவில் பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு மட்டும் பாகு ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசையணும். இப்போ மாவு கூட நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சில்லையும் சேர்த்துக்கிறேன். தேங்காவை துருவி போடக்கூடாது, கட் பண்ணி தான் போடணும். கட் பண்ணி போட்டால் தான் நம்ம சாப்பிட்றப்ப அந்த குட்டி குட்டி தேங்காய் சில்லாம் நல்லா கடிப்பட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவை நம்ம கையில் எடுத்து பிடிச்சோன்னா விரல் அச்சு அதில் விழுகணும். அதுதான் கரெக்டான பதம். அந்த அளவு வர்ற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஓலையை எடுத்து திறந்து அதுக்குள்ளே மாவை வைங்க. அந்த ஓலையில் எவ்வளோ மாவு பத்துமோ அந்த அளவுக்கு வச்சு ஓலையை மூடிடுங்க. வெளியில் தெரிகிற மாவு எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. வெளியில் மாவு இருக்கக்கூடாது. இது மேலே இன்னொரு ஓலையை வச்சு மூடணும். நான் இதை கட்டுறதுக்கு பனை ஓலையவே நார் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சு கட்டுறேன். இல்லைன்னா நீங்கள் நூல் வச்சு கூட கட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டு வச்சு அது மேலே எல்லா கொழுக்கட்டையும் அடுக்கி வைங்க. இதை அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க.
இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணோடனே பனை ஓலையும் கருப்பட்டியும் சேர்ந்து ஜம்முன்னு வாசனை வருது. பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் இது நல்லா ஆறணும், அப்போ தான் நல்லா செட் ஆகும். ஃபைனலி நம்ம பனை ஓலை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் இதை பிரித்து காட்டுறேன் பாருங்கள். கொழுக்கட்டை நல்லா வெந்து உள்ளே நல்லா செட் ஆகிருக்கு. நம்ம பிக்கும்போது உதிராமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். பனை ஓலை வாசமும் கருப்பட்டி வாசமும் சேர்ந்து கொழுக்கட்டை ரொம்ப சுவையாக இருக்குது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்லேயும் இந்த ஹெல்த்தி கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த வீடியோ என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.